குர்ஆன் ஓதத் தெரியாத ஒரு புள்ள கூட இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடாது. இதுக்கு அஜர்த்து மட்டும் காரணம் இல்லை, நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளை ஓதுன்னு இல்லை, பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் குர்ஆனை கொடுத்தால் அவர்கள் ஓதுகிற காலமெல்லாம் இது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங். எல்எம்எல் இல்லையா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எதுன்னா இதுதான். பக்கத்து வீட்டு பிள்ளைய குர்ஆன் ஓத அனுப்புங்க. இந்த ஒழுக்கம் கிடைத்து விட்டால் அவன் வழி தவறவே மாட்டான். தமிழர்களுக்கும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒழுக்கத்தில் மட்டும் தமிழன் குறைந்தவனே அல்ல. அனைத்தையும் வகைப்படுத்திய தமிழன், நம்மெல்லாம் தமிழர்கள், அனைத்தையும் வகைப்படுத்திய தமிழன் அவதாரங்களை 10 கோள்களை 9 திசைகளை 8 நாட்களை 7 சுவைகளை 6 பஞ்சபூதங்கள் என்று பூதங்களை 5 வேதங்களை 4 கனிகளை 3 இனங்களை ஆண் பெண் என்று பிரித்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறான். ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா எல்லாம் போயிடும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوم وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல் உஸ்வத்துல் ஹசனா மதரசாவினுடைய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் உள்ளிட்ட உலமா பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் நிகழ்வை அழகாய் தொகுத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற மௌலானா ஏ முஹம்மத் யூனுஸ் யூசுஃபி ஹசரத் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கியிருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியப் பெருந்தகை கே உபைதுல்லா அன்வாரி ஹசரத் அவர்களுக்கும், பட்டிமன்றத்தை அழகாக நடத்தி சென்றிருக்கிற மௌல்வி எம்ஐ ஹாஜா முஹையத்தீன் மன்பஇ ஹசரத் அவர்களுக்கும், பட்டிமன்றத்தில் மிக அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கிற இந்த சிறுவர் சிறுமியர், மைக்கை பார்த்தால் நிறைய பேருக்கு கைகாலெல்லாம் உதறும். ஒரு இடத்திலே வரவேற்புரை ஆற்ற வருகிற போது நானே கண்டிருக்கிறேன், அவர் வரவேற்புரை சொல்லும் போதே பயந்து போய் வர வர வேர்க்கிறேன் என்றார். சொல்ல முடியல. ஆனால் அழகாக பேசி சென்றிருக்கிற இந்த சிறுவர் சிறுமியர், இவர்களை உருவாக்கிய ஆசிரியர்கள். நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற ஹாஜி ஷேக் அப்துல் காதிர் சாஹிப் அவர்கள், எம்மோடு வருகை தந்திருக்கிற ஹாஜி அஷ்ரஃப் சாஹிப் அவர்கள், நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், வீடியோ எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், இதை கணினியிலே பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலான் சொன்னாங்க, பதிலே காணோம், என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. நீண்ட நேரம் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருப்பது நன்றாக தெரிகிறது.
பிள்ளைகளும் பெண்களும் நீண்ட நேரமாக இங்கே இருக்கிறார்கள். ரொம்ப நேரம் பேசினா நான் மட்டும்தான் இங்கே இருப்பேன், மற்றவங்களாம் போயிடுவாங்கங்கிறதும் தெரியும். அதனால் நேரத்தின் அருமை கருதி இது எவ்வளவு அவசியம் என்பதை மட்டும் உங்களோடு சொல்லி என் உரையை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். இதை பார்க்கிற போதே அவ்வளவு அழகான நிகழ்ச்சி. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த குழந்தைகளுக்கு எல்லா வகையான வளங்களையும் நலங்களையும் தர வேண்டும். இங்கு என்ன போதிக்கப்படுகிறது மதரசாக்களிலே என்றால் 5 விஷயங்கள் அடிப்படையாய் போதிக்கப்படும். இந்த 5 தெரிஞ்சுன்னா அவன் வழிகடவே மாட்டான். சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவன் வழிகாட்டியாக மாறிவிடுவான். அந்த 5 விஷயம்தான் இங்கு போதிக்கப்படுகிறது. அது என்ன தெரியுமா? முதல்ல ஆதாப், ஒழுக்கம். இரண்டாவது அஹ்லாக், குணநலன்கள். மூன்றாவது அதுக்கார், விக்ருகள், தியானங்கள். நான்காவது அதஇயா, பிரார்த்தனைகள். அஞ்சாவது தான் ஆயாத், அஜர்த்து சொன்ன மாதிரி. இதிலிருந்து சில செய்திகளை மட்டும் உங்களோடு நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். இங்கே என்னெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுனால என்ன ஃபாயிதா, பிரயோஜனம்? முதலில் இங்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒழுக்கத்தில் எல்லா ஒழுக்கமும் சேரும். தூங்கும் ஒழுக்கத்திலிருந்து, சிறுநீர் கழிக்கிற ஒழுக்கத்திலிருந்து, சாப்பிடும் ஒழுக்கத்திலிருந்து, மற்றவர்களுக்கு சலாம் சொல்லுகிற ஒழுக்கம் வரை இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நான் காலையில் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன். 1வது படிக்கிற பையன், நம்முடைய சிறுவன், தண்ணீர் குடிக்க வேண்டும். அவன் படிக்கிறது 1வது, 5 வயசு பையன். ட்ரெயினில் சீட்டில் உட்காந்து பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் குடித்தான். எவ்வளவு ஆனந்தம்! சென்னையில் இறங்கி அவனுக்கு ஒரு பரிசை வாங்கி கையில் கொடுத்துட்டு தான் வந்தேன். படிப்பது 5 வயது. இந்த ஒழுக்கம் கிடைத்து விட்டால் அவன் வழி தவறவே மாட்டான். தமிழர்களுக்கும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒழுக்கத்தில் மட்டும் தமிழன் குறைந்தவனே அல்ல. அனைத்தையும் வகைப்படுத்திய தமிழன், நம்மெல்லாம் தமிழர்கள், அனைத்தையும் வகைப்படுத்திய தமிழன் அவதாரங்களை 10ஆக்கி, கோள்களை 9ஆக்கி, திசைகளை 8ஆக்கி, நாட்களை 7ஆக்கி, சுவைகளை 6ஆக்கி, பஞ்சபூதங்கள் என்று பூதங்களை 5ஆக்கி, வேதங்களை 4ஆக்கி, கனிகளை 3ஆக்கி, இனங்களை ஆண் பெண் என்று பிரித்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறான். ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா எல்லாம் போயிடும். அந்த ஒழுக்க மரபுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பிஞ்சிலேயே கொடுத்து விட்டால் அவன் ஒரு காலத்திலும் ஒழுக்கம் தவற மாட்டான். அதற்குத்தான் இவ்வளவு முயற்சி. இந்த உபைதுல்லா ஹஜரத் அவர்களை பார்க்கிற போதே எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இந்த முயற்சியை கபூல் செய்து அருள் புரிவானாக. சலாம் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை பிஎஸ்பி ஜெயின்லாப்தீன் ஹஜரத் அவர்கள் பாக்கியாத்தில் நாங்கள் ஊருக்கு போனால், ஹஜரத் போயிட்டு வர்றேன்னு சொல்லும்போது, தம்பி உங்கள் மாமாவுக்கு சலான் சொல்லிடு, உங்கள் சித்தப்பாவுக்கு சலான் சொல்லிடு, சிச்சாவுக்கு சலான் சொல்லிடு, உங்கள் அண்ணனுக்கு சலான் சொல்லிடு, எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவுக்கு சலான் சொல்லிடு. ஹஜரத் இவங்களெல்லாம் பார்த்துருக்குறீங்களா, நீங்கள் வாட்டி சலான் சொல்கிறீங்க? ஹஜரத் சொன்னாங்க, இந்த சலாம் உன்னை சலாமத்தாக கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹ்க்கு நம்ம சலாம் சொல்லி விடுறோமே, எதுக்காக? இந்த சலாம் சலாமத்தாக கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இந்த சலாம் என்ற ஒழுக்கம் வீட்டுக்குள்ளே நுழைகிற போது எப்படி நுழைய வேண்டும்? உலகத்திலே நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் நிம்மதி கிடைக்கிற இடங்களில் முதல் இடம் வீடு. அது எங்கே போய் இருந்துட்டாலும் அப்போ வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்ச உடனே தான் நிம்மதி, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த வீட்டில் எப்பொழுது நிம்மதி வரும் தெரியுமா? வலது காலை வைத்து சலாம் சொல்லி சிரித்த முகத்தோடு நுழைகிற போது தான் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இல்லை ஏது மாறிச்சினால் நிம்மதி போயிடும். இடது காலை வச்சு பேச உள்ளே போனாலும் சலாம் சொல்லலைன்னாலும்
சிரித்த முகம் இல்லாமல் கடுகடுத்த முகத்தோடு சென்றால் எல்லாம் போயிடும். இந்த சலாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 27 வருஷமா அவங்களுக்கு ஒரு சந்தேகம், நஃப்ஸ்னா என்ன, அக்கல்னா என்ன. நாமும் கேட்ட வார்த்தைகள் தான். நஃப்ஸ்னா என்ன, அக்கல்னா என்னன்னு 27 ஆண்டுகள் சந்தேகம். ஒரு ஊருக்குள்ளே செல்லுகிற போது ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லலாமா வானாமா? ஏன்னா நமக்கு நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு ஊசலாட்டம் இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லலாமா வானாமா, சொல்லலாமா வானாமா. கடைசியில் பெருமானார் தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் சலாம் சொல்ல சொல்லி இருக்கிறார்கள். சின்ன பையனாக இருந்தால் நமக்கு என்ன, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் பெரிய மனுஷன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல, அந்த சின்ன பையன் 12 வயசு பையன் சொன்னானா அலைக்கும் சலாம் யா மாலிக் இப்னு தீனார்னா. டீ அப்பா நம்ம பேரை சொல்கிறானே. தம்பி எனக்கு 27 வருஷமாக ஒரு சந்தேகம், இந்த நஃப்ஸ்னா என்ன, அக்கல்னா என்ன, உன்னால் சொல்ல முடியுமா? அந்த சின்ன பையன் சொன்னானா என்னை பார்த்த உடனே சலான் சொல்லலாமா வேணாமா, சலான் சொல்லலாமா வேணாமான்னு சக்கராத் இழுப்பு இழுத்தீங்களே, அதுக்கு பேர் தான் நஃப்ஸு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அதனால் சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்தீர்களே, அதற்கு பேர் தான் அக்கல். நஃப்ஸால் முடிவு செய்ய முடியாது, அக்கல் முடிவை ஏற்படுத்தும். சொல்கிறாங்க ஒரு சலாம் என்னுடைய 27 வருட பிரச்சனையை தீர்த்து வைத்தது. அப்ப இந்த சலாம் சொல்லுகிற பழக்கம் எங்கிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும்? சிறு பிராயத்திலிருந்தே இந்த ஒழுக்கம், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிற ஒழுக்கம். எவ்வளவு பெரிய பவர் தெரியுமா பிஸ்மில்லா? எல்லா சூறாக்களினுடைய துவக்கம் தௌபாவை தவிர இந்த பிஸ்மில்லாவுக்குள்ள அப்படி என்ன பவர் இருக்கு, அதுக்குள்ள என்ன ஆற்றல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குழுவாக வந்து சந்திப்பார்கள். பெருமானார் காலத்தில் டெஸ்ட் பண்ணுவதற்காக, சோதிப்பதற்காக வருகிற குழு, அதில் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய குழு வர்றாங்க. தம்பிகளா கொஞ்சம் அமைதியாக இந்த பக்கத்து பார்த்தா உங்களுக்கு பரிசு. அதான் நான் சொன்னேனா இல்லையா? கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா நம்ம தான் உட்காந்துருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஏற்கிறதுக்கு முன்னாடி ரசூலை பார்க்க வருகிறார்கள். அவர் என்ன மாதிரி ஒரு 3 மடங்கு பெருசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே யாராவது விருந்தாளிகள் வந்தால் பிரித்து கொடுப்பார்கள். நீங்கள் 2 பேர் அங்கே போங்க, 4 பேர் இங்கே போங்க, விருந்துக்கு பிரித்து கொடுப்பார்கள். அந்த நேரத்திலேயே சாத் ரலியல்லாஹு தஆலா ரசூலை எனக்கு 60 பேர்களை விருந்துக்கு கொடுங்கள், 40 பேர்களை விருந்துக்கு கொடுங்கள் என்று அழைப்பார்களாம். அதற்குள் இருக்கக்கூடிய அருளை பெற்ற காரணத்தினார். அப்போ இவரை மட்டும் ஒருத்தரும் கூப்பிட்டே போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆள் பயங்கரமாக இருக்கிறார். அதனால் எல்லோரையும் அழைத்து சென்றவர்கள். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் மட்டும் பெருசு தனியாக உட்கார்ந்துருக்கிறார். ரசூலுல்லாஹ் அழைத்து செல்லுகிறார்கள். தன் வீட்டில் எதுவும் இல்லை. யார் வீட்டுக்கு சென்றால் கிடைக்கும் என்று ரசூலுக்கு தெரியும், விருந்து கிடைக்கும் என்று. யார் தெரியுமா அவர்கள்? உம்மு ஐமன். உம்மு ஐமன் பேர் வச்சாலே அதில் ஒரு பரக்கத்து இருக்கு. பொம்பளை பிள்ளை உம்மு ஐமன், பொம்பளை பிள்ளைக்கு பேர் வச்ச பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில் ஜொலித்ததாகத்தான் வரலாறு உண்டு. அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு பெருமானார் அழைத்து செல்கிறார்கள். அந்த அம்மா வாழ்க்கையில் இல்லைன்றே சொன்னதில்லை. 8 ரொட்டி அளவுக்கு மாவு இருக்கிறது. ரசூல் அழைத்து சென்றவுடன் யாருன்னா அந்த அம்மா பார்க்கல, வேகமாக 4 ரொட்டி சுட்டுச்சு, 2 தட்டு வந்தது. ரசூலுல்லா ஒரு ரொட்டி 2 ரொட்டி சாப்பிடுவாங்க, விருந்தாளி சாப்பிடுவாருன்னு. ஆனால் ரசூலுல்லா 4 ரொட்டியையும் அவருக்கே ஒன்றொன்னா எடுத்து வைக்கிறாங்க. அந்த சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் சாப்பிட்டுட்டு அப்படி ரசூலுல்லாவை 4 ரொட்டியை சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புரிந்து கொண்டு, உம்மு ஐமன் என்ன வேகமாக இன்னொரு 2 ரொட்டி அதையும் எடுத்து அவருக்கு தான் வச்சாங்க. 6 சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தார். மீண்டும் பெருமானார், உம்மு ஐமன் 2 ரொட்டி தான் இருக்குது. பொதுவாக பொம்பளைகளுக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. சாப்பாடு முடிய போகுதுன்னா லேசாக அப்படி திரையை திறந்து எட்டி பார்ப்பாங்க. அதே மாதிரி உம்மு ஐமன் எட்டி பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. பயந்துட்டு உள்ளேருந்து ஒரு சவுண்டு கொடுத்தாங்க, அஜா அல்லாஹுமன் அஜா ரசூல், வயிற்றில் வண்டு வைக்க.
அஜா அல்லாஹும் அஜா ரசூல், ரசூலை பட்டினி போட்டவனை அல்லாஹ் பட்டினி போடுவானாக. அதை அறிவிக்கிறவர் அவர் தான். எதனால அந்த அம்மா சத்தம் போட்டாங்கன்னா, நீ சாப்பிட்டது தப்பில்லை, ரசூலின் தட்டில் ஒரு ரொட்டி கூட படவே இல்லை, அவங்களையும் சாப்பிட வச்சுட்டுல நீ சாப்பிட்டுருக்கணும். ரெண்டாவது நாள் செய்தி எவ்வளோ வேகமாக போகும். யாரும் கூட்டு போல, ரசூலுல்லா உம்மைமன் வீட்டுக்கு தான் கூட்டு போனாங்க. ரசூலினுடைய நடைமுறையை பார்த்து மூன்றாவது நாள் ஏகத்துவத்தை ஏற்றார். உம்மைமன் நிறைய சாப்பாடெலாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பெருமானார்கிட்ட கேட்டார், நான் இஸ்லாத்தில் இணைந்து விட்டேன், எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்களே என்று சொல்ல, பெருமானார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒன்று தான் கற்றுக் கொடுத்தாங்க. அதை சொல்லி சாப்பிட்டாரு. ஒரு ரொட்டிக்கு மேலே அவர்னால் சாப்பிட முடியல. நீங்கள் ஹதீஸ் நூட்களை பார்க்கலாம். ரசூலே, பெருமானார் ரெண்டாவது எடுத்து வைக்கும்போது பிஸ்மில்லா என் வயிற்றை நிரப்பியது ரசூலே. பொழுதுதான் பெருமானார் சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லவில்லை என்றால் உங்களோடு சேர்ந்து இப்லீஸும் சாப்பிடுகிறான். ஒரு மனிதனுடைய உணவு ஆற்றலாக மாறுவது பிஸ்மில்லாவால். இந்த உணவு ஆற்றலாக மாற்றுகிற ஆற்றலை அல்லாஹ் பிஸ்மில்லாவிற்குள் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது எங்கிருந்து தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது? இந்த பிள்ளைய வாழ்நாள் முழுக்க நாம் என்ன செஞ்சிட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எழுதி வையுங்கள், வாழ்நாள் முழுக்க அவர்களும் அவர்களின் சந்ததிகளுக்கும் உண்ணுகிற போது பிஸ்மில்லாவை சொல்லி உண்ணச் சொல்லி கற்றுக் கொடுப்பார்கள், உண்பார்கள். இது ஒன்று போதுமே. எப்படி உறங்குவது, எப்படி சிறுநீர் கழிப்பது, எப்படி பேசுவது, எப்படி நடப்பது, எல்லாம் இந்த ஒழுக்கங்கள் இங்குதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவது அஹ்லாக். உலகம் இன்னைக்கு அஹ்லாக்கை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. குணநலன்கள், இந்த குணநலன்களும் இங்குதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லா எப்படி வாழ்ந்தாங்க, ரசூலுடைய குணம் எப்படி இருந்தது, சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், அதில் ரெண்டே ரெண்டு குணம் நாம் மக்தபில் ஆரம்ப பாடசாலையில் படித்த நேரத்தில் சொல்லிக் கொடுத்தது, இன்றைக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுகிற ரெண்டு குணம். எங்கள் உஸ்தாது ஆரம்ப பாடசாலையில் கமாலுதீன் அஜரத்துன்னு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி, ஒருத்தரை ஒருத்தர் மன்னிச்சு வாழணுண்டா, உலகத்தில் வாழும்போது மன்னிச்சு வாழணுண்டா இல்லையா? இந்த சின்ன பிள்ளை எப்பயுமே அப்படி தான், சண்டை போட்டுரும், அடுத்த நாள் பார்த்தாக்கா சண்டையே போடாத மாதிரி ஒன்று உட்காந்துருக்கும், பக்கத்தில் உட்காந்து சந்தோஷமாக பேசுவாங்க. ஆள் வளர வளரத்தான் பிரச்சனை அதிகமாகுது. இந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை, சின்ன வயதிலேயே ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழுதல், குணங்களில் உயர்ந்த குணம் மன்னித்தல். ஆனால் அதுக்கு இன்னைக்கு இல்லாமலே போயிடுச்சே. இங்கிருந்தே நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா, மன்னிக்கும் குணம் மட்டும் வீட்டுக்குள் இருந்து விட்டால் அந்த இல்லம் சொர்க்க இல்லமாக வல்லவா மாறிவிடும். அண்ணன் தம்பிக்கு மன்னிய தயாராக இல்லை, தம்பி அண்ணனை மன்னிக்க தயாராக இல்லை. இதே சென்னையிலே நான் கண்டதை சொல்லுகிறேன். அண்ணன் தம்பி ரெண்டு பேர். ஒருத்தருக்கு பேர் இறையில்ல கொடை வல்லல், எல்லாத்துக்கும் கொடுப்பார். ஆனால் கூட பிறந்த தம்பி துபாயில் கிளீனிங் வேலை, மருத்துவமனையை சுத்தம் செய்கிறார். ரெண்டு பொம்பளை புள்ள ஒரு பையன். அண்ணன் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்த அண்ணன் தம்பி கூட சண்டை, ஒன்று கூட கொடுக்கல. பொம்பளை புள்ள கல்யாணத்துக்கு எதுக்குமே இல்லை. காலம் என்பது ஊஞ்சல் மாதிரி, ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். இதுதான் நம்ம கண்ணால் நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். பெரிய ஆளாக இருந்தாலும் காணாமல் போயிட்டார், காணாமல் போனாலும் மேலே வந்துட்டார். திடீரென்று அண்ணனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், பிளட் கேன்சர். மருத்துவமனையில் இருக்கிறார். சொத்துக்களை எல்லாம் விற்று விற்று செலவழிச்சிட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். போய் பார்க்கிறேன். அந்த நேரத்தில் நடந்ததை சொல்லுகிறேன். அவர் அதிசயம் காத்திருந்தது. அந்த அண்ணனுக்கு இந்த தம்பி தான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணனும் தம்பி கீரியும் பாம்புமா இருந்தவங்க பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டு பேருமே அழுதார்கள். அண்ணன் சொன்னது இன்னைக்கு நெஞ்சில் நிற்கிது, ஹஸ்ரத், அன்னைக்கு நிறைய பணம் இருந்துச்சு, என் தம்பிக்கு கொடுக்கணும்னு மனசே இல்லை. இன்னைக்கு நிறைய மனம் இருக்கிறது, கொடுப்பதற்கு என் கையில் ஒன்றும் இல்லை. பணம் இருந்த நேரத்தில் மனம் இல்லை, மனம் இருக்கிற நேரத்தில் பணம் இல்லை. அப்போ அந்த தம்பி சொன்னார், பணம் என்ன பணம், எங்கள் அம்மா இறந்து போகும்போது ரெண்டு கையை தூக்கி சொன்னாங்க, டே அண்ணனும் தம்பி ஒன்றா இருக்கணும்டா, பிரிஞ்சிடாதீங்களா, என் தாயின் துவா,
என் தாயின் துவா கபூலாகிவிட்டதே என்று நினைத்து சந்தோஷப்படுகிறேன். பணம் என்ன பணம்? இந்த உணர்வு, மன்னிக்கிற உணர்வு இங்குதான் கிடைக்கும், எங்கும் கிடைக்காது. இந்த ரசூலின் சுன்னத்துக்கள் என்று அழகாக பேசினார்கள் இல்லையா? பெருமானார் கடைசியாக சொன்னதும் இதுதானே. ஹஜ்ஜத்துல் வதாவில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக பெருமானார் உறவை முறித்த யாராவது இருக்கிறீங்களான்னு தான் கேட்டாங்க. 90,000 பேர், ஏறத்தாழ 90,000 பேர் இருக்கிற சபையில் உறவை முறித்த யாராவது இருக்கிறீங்களா? அந்த 90,000 பேர்த்தில் ஒருத்தர் தான் எந்திரிச்சார். எங்கள் மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னார். பெருமானார் பேசிக்கங்கன்னாங்க. மாமனார் முந்திக் கொண்டார். தம்பி மன்னிச்சிருங்கன்னார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக் கொள்ளுகிறார். மருமை எப்பயுமே நெஞ்ச நிமித்திட்டு இருப்பார், அவ்வளவு இறங்கிலாம் போக மாட்டார். மாமனார் முந்திக் கொண்டார். தம்பி மருமகன்கிட்ட போய் மன்னிச்சிருங்கன்னாரு. பெருமானாரின் கண்களில் கண்ணீர். இப்பொழுது பேசுகிறார்கள், இறைவா, நான் உன்னை சந்திக்க தயாராகிவிட்டேன், இறப்பதற்கு தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் சமூகத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. என் சமூகத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. இதை ஒன்றையாவது வீட்டுக்கு தூக்கிட்டு போகலாமே. வாழ்கிறது எவ்வளவு நாள் வாழ்ந்துட போகிறோம்? யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை எவ்வளவு நாள்? கொஞ்ச நாள். எல்லோரும் இறப்பவர்கள். 5 இளைஞர்கள் பாலவாக்கத்திலிருந்து ஒன்றை பஸ் ஏறி மதுரைக்கு போகலான்னு கிளம்புனாங்களாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். பஸ் ஏறி கிளம்பும்போது பஸ் ஒரு இடத்துல இடைநிறுத்தம், நல்ல பர்வீன் டிராவல்ஸ் இடைநிறுத்தம். டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பஸ் கிளம்பிருச்சு. உடனே ஒருத்தன் சொன்னான், டே நம்ம பஸ்ஸு கிளம்பிருச்சு, சீக்கிரம் வாங்கடான்னா. இவன் வாங்கியிருக்கிற டிக்கெட் 1000 ரூபா டிக்கெட்டு தான். ஆனால் 2.5 கோடி ரூபா பஸ்ஸை நம்ம பஸ்ஸு கிளம்பிருச்சுங்கிற. அவன் பஸ்ஸா இது? அவன் பஸ்ஸா? நம்ம பஸ்ஸு கிளம்பிருச்சு வாங்கடான்னு அவன் பஸ்ஸா இது? இல்லை, டிக்கெட் இருக்கிற வரைக்கும் அவன் பஸ்ஸு. டிக்கெட் இருக்கிற வரைக்கும். இதே மாதிரி தான் உயிர் இருக்கிற வரைக்கும் என் வீடு, என் மனைவி, என் மக்கள், என் கடை, என் பங்களா, என் காரு, இதெல்லாம் எது வரைக்கும் தான்? உயிர், ரூஹ் என்ற டிக்கெட் இருக்கிற வரை. இந்த உயிர் போயிருச்சுன்னா நம்ம போட்ட பட்டனை நம்மால் கலட்ட முடியாது, நாம் போட்ட செருப்பை நம்மால் கலட்ட முடியாது. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. இதில் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழுகிற வாழ்க்கை, இது சிறந்த வாழ்க்கை என்று சொல்லித் தருகிற இடம் எது தெரியுமா? இவங்களுக்கு தான். இந்த சிறுவர்களாக இருந்த வேளையில் தான் மன்னித்து வாழ வேண்டும் என்பது போதிக்கப்பட்டது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தீவிரவாதம்னு சொல்றது இது இதை விட பெரிய கேள்வியா இருக்கு. அதான் அதிசயமான உலகம். உலகமே அதிசயம். அல்லாஹு அக்பர். அப்ப மன்னித்து வாழுதல் முதலில். இரண்டாவதாக இங்கு போதிக்கப்படுவது பாசிட்டிவ் சிந்தனை. யாரையும் குறைய பார்க்காதப்பா, எல்லாமே நிறைகளாகப்பார். குர்ஆனும் நபிகள் நாயகமும் பாசிட்டிவ் சிந்தனையை தான் வளர்த்தார்கள். நல்லதை வளர்க்கிற மனப்பான்மை. பிள்ளைகளை என்னைக்குமே திட்டக்கூடாது. டே நீ விளங்க மாட்டடா, ஒரு காலத்தில் உருப்பட மாட்டடா அப்படின்னா உருப்படவே மாட்டான். தம்பி உன்னுடைய எதிர்காலம் ஜொலிக்கும், நீ நன்றாக வருவாய். இல்லையா? அதற்கு சொல்லும் போதே சொன்னாங்க, பார்த்தீங்களா, 10 நாள் அல் குர்ஆனை முடித்து கொடுத்து விடலாம். முடியும். இந்த பாசிட்டிவ் சிந்தனை ஒரு மனிதனை ஆக உயர்ந்தவனாக நீ வாழ பிறந்தவன்டா. நீங்க கடைக்கு சாவியை எடுக்கும் போதே புரட்டாசி மாசம் எவன் வர போறான் அப்படின்னு எடுத்து பாருங்க, அன்னைக்கு ஒருத்தன் கூட கடையில் நுழைய மாட்டான். ஒரு ஆள் கூட. இந்த ஆறா இது அப்படியே சப்ளை ஆகும், காத்துல பரவும். அப்படி சாவி எடுக்கும் போதே இன்னைக்கு கடையை திறந்தா வருகிற வாடிக்கையாளர்கள் ஒருவரை கூட வாங்காமல் நான் விடமாட்டேன். சந்தோஷமான வார்த்தைகள், சிரித்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆனந்தப்படுத்தி என் கடைக்கு வருகிற வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவேன்னு சாவி எடுங்க, கடையை மூடுற வரைக்கும் ஆள் வந்துகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் சிந்தனை ஒரு மனிதனை வளப்படுத்தும். அதனால பிள்ளைகள்கிட்ட பாசிட்டிவ் சிந்தனை இங்கு போதிக்கப்படுகிறது. தம்பி யாரையும் குறைய பார்க்காதடா தம்பி, நிறைவாகவே வாழுங்கள் தம்பி, நீங்க நல்லா இருப்பீங்கடாப்பா. இல்லையா? இந்த சைத்தான் ஒருவன் வழிகெடுக்க வருகிறான். அழகான நாடகம். இந்த காலத்திற்கு ஏற்றவாறு ஹஜ்ரத் அவர்கள் இதை முயற்சி செய்திருக்கிறார்கள்.
நம்ம ஒரு வரியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது நிறைவான வார்த்தைகள் அல்ல. அனுபவிச்சு இவங்களெல்லாம் உருவாக்கணுங்கிற அந்த கவலையின் உத்வேகம்தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் உருவாக்கி இருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், இந்த மதரசாவையும் கபூல் செய்ய வேண்டும். இதை உருவாக்கி தருகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மூன்றாவது இங்கு போதிக்கப்படுவது அதுக்கார், திக்ர்கள். இந்த சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த பில்லா பில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், இதெல்லாம் நம்ம சொல்கிறோமா இல்லை? இந்த திக்ர்கள் இருக்கிறது அல்லவா? ஃபதுக்குருனி அதுக்குருக்கும். அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இறைவனின் பழக்கம் கொஞ்சம் அதிசயமான பழக்கம். அல்லாஹ்வின் பழக்கங்கள் என்னங்கிறது இங்கே போதிக்கப்படுது. யாருக்காவது தெரியுமா அல்லாஹ்வுக்கு என்ன பழக்கம் இருக்குன்னு? நம்முடைய பழக்கங்கள் வேண்டுமானால் தெரியும். அல்லாஹ், இந்த அல்லாங்கிற வார்த்தையே அதிசய வார்த்தை. இத்தனை கோடி மக்கள் இதுவரைக்கும் பிறந்திருக்காங்கல்ல, இனிமேல் பிறப்பாங்கல்ல, யாருக்காவது அல்லான்னு பேர் இருக்கா? தன் பெயரை யாருக்கும் வைக்காமல் பாதுகாத்தவன் அல்லாஹ். ஒரு தடவை ராமநாதபுரத்துக்கு போன நேரத்தில் அங்கே ஒரு சாத்தாங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது, ராமநாதபுரம். நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே இருக்கக்கூடிய நோட்டீஸ் எடுத்து பார்த்தா முத்தவள்ளிக்கு பேர் காபத்துல்லா. அப்போ செக்ரட்டரி ரசூல்லாவான்னு கேட்டேன். அப்போ காபத்துல்லான்னு பேர் வச்சிடுறாங்க இல்லையா? ஆனால் அல்லான்னு பேர் வச்ச ஆள் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. அல்லாஹ் என்று தன் பெயரை யாருக்கும் வைக்காமல் பாதுகாத்த அல்லாஹ், அதனுடைய பவர் என்ன தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை குர்ஆன் பேசுகிறது. பில்கிஸ் ராணி இப்படி வந்துகிட்டு இருக்காங்க, நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். அந்த அம்மா வந்துகிட்டு இருக்கிறாங்க, உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மா வர்றங்குள்ளாட்டி அந்த அம்மா சிம்மாசனம், வீட்டுக்குள்ளே இருக்கிற சிம்மாசனம் இங்கே இருக்கணும். இப்போ இஃப்ரீத்து மினல் ஜின், பயங்கரமான வலிமை பெற்ற ஜின் சொன்னது, ஒரு 6 மணி நேரத்தில் நான் கொண்டு வரேன்னுச்சு. அதெல்லாம் இல்லை, அந்த அம்மா 5 நிமிஷத்தில் வந்துடும், இங்கே இருக்கணும். அப்போ ஆசிஃப் இப்னு பர்கயா என்ற ஒரு சராசரி மனிதர் கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வருகிறேன். அப்படி கண்ணை மூடி முடிச்சா சிம்மாசனம் இருக்கிறது. அப்படி அவர் என்னதான் சொன்னார்? தப்சீர்கள் சொல்லுகிறது, உள்மனதிலிருந்து அல்லாஹ் என்றார், பூமியை புரட்டி ரப்பு வைத்தான். இது அல்லாஹ்வின் பவர். ஹதீஸில் வருது, புகாரியில் வருது, தசூர் பெருமானார் தனியாக உறங்கிக் கொண்டிருக்கிற போது வாளை எடுத்து நெஞ்சுக்கு மேலே ஏறி அமர்ந்து, உன்னை யார் காப்பாற்றுவார்? நெஞ்சுக்கு மேலே ஏறி வாள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, கொல்ல முடியும். பெருமானார் நிராயுதபாணியாக இருக்கிறார்கள். பெருமானார் அப்ப என்ன வார்த்தை தான் சொன்னாங்க? அல்லாஹ் என்றார்கள். மந்திர சொல். வாள் விழுந்தது. வரலாறு பேசுகிறது. இதெல்லாம் எங்க தாங்க போதிக்கப்படுது? மக்தபுல தானே. சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நிறைய சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு ஒரு வளமை இருக்கிறது, அவனை நினைத்தால் அவன் நம்மை நினைப்பான். அதாத்துல்லா. கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனையாளன் அல்லாஹ். என்ன தெரியுமா? நாமெல்லாம் அழிஞ்சு போகிற உயிர், இது அழியாத உயிர். நம்ம மனுஷனுடைய பழக்கம் என்னன்னா, அழியாத ஃப்ரிட்ஜுக்குள்ள அழிந்து போகிற பொருளை வைத்து பாதுகாப்போம். ஃப்ரிட்ஜு கெட்டு போகுமா? ஆனால் கெட்டு போகிற தக்காளி கத்திரிக்காயெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாதுகாப்போம். அழியாத ஃப்ரிட்ஜுக்குள்ளே அழிந்து போகிற தக்காளியை கத்திரிக்காயை வைப்போம். ஆனால் அல்லாஹ் அழிந்து போகிற உடலுக்குள்ளே அழியாத உயிரை வைத்து பாதுகாப்பவன். அழிந்து போகிற பாலுக்குள்ளே அழியாத நெய்யை வைப்பவன் அவன். பால் கெட்டு போயிடும், கொஞ்சம் உரமுறை ஊற்றுனா தயிரா மாதிரி ஒரு 4 நாள் 2 நாள் இருக்கும். அதை வெண்ணையாக்குனா ஒரு 15 நாள் இருக்கும். அது நெய்யாக்கினா 2 நாள் இருக்கும். அழிந்து போகிற பாலுக்குள்ளே அழியாத நெய், அழிந்து போகிற உடலுக்குள்ளே அழியாத உயிர். இது இறைவனின் நாடகம். உலகத்தில் எல்லாத்தையும் நசுக்கணும்னு சொன்னால் கீழ்ப்பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேல் பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. இதுதான் உலகத்தினுடைய நியதி. அப்படி தானே? சமீபத்தில் உப்பு கணம்லாம் போட்டு சாப்பிட்ருப்போம். கீழ்ப்பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். தாய்மார்கள் வேறு வந்திருக்காங்கல்ல, மேல் பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஆனால் இவ்வளவு சாப்பிட்றோமே, நம்ம வாய் அமைப்பை எப்படி வச்சுருக்கான் பாருங்க. கீழ்ப்பகுதி ஸ்ட்ராங்காக இருக்காது, மேலே தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லாஹ்வினுடைய ஆதாத்தியது. இதை போலவே அல்லாஹ்வினுடைய வளமையில் உள்ளது
என்னை நினைச்சாத்தான் நான் உங்களை நினைக்கிறேங்கிற அல்லாஹ். ஃபதுக்குருனி அதுக்குருக்கும், என்னை நினைத்தால் உங்களை நான் நினைக்கிறேன். அப்ப இந்த அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், கேட்டு பெறுவது ரப்பிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற இடம் மதரசாக்கள். இங்க அனுப்புன அல்லாட்ட என்னென்ன கேட்கலான்னு நாலாவது தான் அதுஐயாக்கள், துவாக்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா துவா செய்கிறாங்களா இல்லையா? அதனுடைய மகத்துவம் 5 விஷயங்கள் அல்லாட்ட இருக்கும். அதனால தான் அஜர்த்துமார்களுக்கு இந்த 5மே அல்லாட்ட இருக்கும். 5 இலவசம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அல்லாட்ட 5 விஷயம் கேட்கணுமா. அந்த 5மே அஜர்த்துமார்களுக்கு இலவசம். ஏன்னா எப்பயுமே அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால. முதல்ல அல்லாட்ட இருக்கிறது ரிசுக். ரிசுக் எங்கேருந்தா வரணும்? நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் என்று உலகத்தில் யாராலும் சொல்லி முடிக்க முடியாது. நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் சொல்ல முடியுமா? சிங்கப்பூர் ஃபாத்திமாவில் நண்பரோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டில் வரும்போது, சிங்கப்பூர்லேருந்து வரும்போது நண்பர் சொல்கிறார், அஜர்த்து வயிறுலாம் ஒரு மாதிரியாக இருக்குன்னாரு. சரின்னு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தோன்னே வாந்தி எடுத்தா நாய் வந்து அது அருமையாக சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த நாய்க்கு சிங்கப்பூரில் புரோட்டா ரெடி ஆகுது. சிங்கப்பூர் ஃபாத்திமாவில் சிங்கப்பூரில் ரெடி ஆகுது. வெறுமனே புரோட்டாவும் கறியும் நாய்க்கு கொடுத்தா சாப்பிடாது, கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கணும். அதுக்கு இறைவனின் நாடகம் இந்த வயிற்றுக்குள்ளே வச்சு கரெக்ட் பண்ணி அதுக்கு தோதுவாக பிரியாணி ரெடி பண்ணுறான் இல்லையா? அப்போ ரிசுக் அல்லாட்ட தான். 2வது ஆரோக்கியம் உலகத்தில் யாரிடத்தில் இருக்கிறது? ஆரோக்கியத்தை வைத்திருப்பவன் ரப்புல் ஆலமீன். எதை வேண்டுமானாலும் வாங்கலாம், ஆனால் ஆரோக்கியத்தை வாங்கி தர முடியுமா? இதுக்கு நமக்கு கொரோனா நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது. கொரோனாக்கு முன்னாடிலாம் யாராவது ஃபோன் பண்ணால் அஜர்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, அஜர்த்து இருக்கிறீங்களா? ஏன்னா கொரோனா அந்த அளவுக்கு வேலையை செஞ்சு வச்சுருக்குது. நிறைய பேர் இருந்தவன்லாம் காணாமல் போயிட்டான். ஆரோக்கியம் அல்லாஹ்வுக்கு நியாமத்துக்களிலேயே பிடித்தமான நியாமத் ஆரோக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாட்டையே போராடின நபி அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நீயே தூங்குறதே இல்லைன்னு கேட்டாங்களாம். யார்கிட்ட? அல்லாட்ட. எல்லாம் தூங்குறான், நீ ஏன்டா ரப்பே தூங்குறது இல்லை? மூசா, நான் தான் சோதிச்சு பழக்கம், என்னையே நீ சோதிக்கிறியா? கையில் பாட்டிலை தூக்கிட்டு நில்லுன்ட்டான். 3 நாள் நின்னாங்களாம். 3 நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 72 மணி நேரம். நிற்க முடியல, லேசாக ஒரு ஆட்டம், பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அல்லாஹ் கேட்டான், பாட்டில் எங்கன்னா? எல்லாம் லேசாக ஒரு கிக்கு, கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு. அப்போ அல்லாஹ் சொன்னானா, மூசா, உலகம் என்ற பாட்டிலை நான் என் கையில் வைத்திருக்கிறேனே, நான் தூங்கிட்டேன் இந்த உலகம்லாம் உடஞ்சி போயிடாதா? அதனால தான் தூங்குறது இல்லை. எல்லாம் அற்புதமான விளக்கம். என்ன ஒரே ஒரு கேள்விடா ரப்பே, என்ன மூசா கேட்க போகிறாய்? சொர்க்கத்தை படைத்தாய், ஓகே, நரகத்தை ஏனடா படைத்தாய்? எல்லாம் ஓம் படைப்பு தானே, நீ தானே படைச்சிருக்க. நரகத்தை போய் ஏனடா? உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு நரகம் தேவையா? அல்லாஹ் சொன்னா, மீண்டும் என்னையே சோதிக்கிறாய் மூசா. அதனால் கோதுமைகளை பயிர் செய்து வீட்டிலே மூட்டையாக வை. கோதுமையெல்லாம் பயிர் செஞ்சு மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுட்டாங்க. அல்லாஹ் இந்த தடவை கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லிடணுண்டு. மூசா, நான் சொன்னதை போன்று செய்தாயா? செய்து விட்டேன் ரப்பே. கோதுமை மூட்டைகள் இருக்கிறது ரப்பே. அந்த பதறுகளை எல்லாம் என்ன செஞ்சேன்னு கேட்டான் அல்லாஹ். இந்த கோதுமை சருகுகள், அரிசி பதறு இருக்குமா இல்லையா, அந்த செடிகள், அதையெல்லாம் என்ன செஞ்சேன்னா, எல்லாம் அதெல்லாம் வீட்டில் வைக்க முடியுமா? குப்பையில் போட்டேன். பதறையெல்லாம் குப்பையில் போட்டேன். அல்லாஹ் சொன்னான், மனிதர்களிலும் சில பதறுகள் இருக்கிறார்கள். தொழுகுன்னா தொழுக மாட்டான், நோன்பு இன்னும் நோன்பு வைக்க மாட்டான், ஜகாத் கொடுன்னா கொடுக்க மாட்டான், பெற்றோர்களை கவனின்னா கவனிக்க மாட்டான். அந்த பதறையெல்லாம் போய் சொர்க்கத்தில் வைக்க முடியுமா? அதுக்கு தான் நரகத்தை படைச்சிருக்கேன். அல்லாஹ் அற்புதமான விளக்கம். என்ன ஒரே ஒரு கேள்வி, கொஞ்சம் வில்லங்கமான கேள்வி ரப்பே. என்ன கேட்க போகிறாய்? உள்ளத்தை அறிந்தவன், கேள் மூசா. அல்லாஹ் ஒரே ஒரு நாள் நான் அல்லாவா இருந்து நீ மூசாவா இருந்தா என்கிட்ட என்ன கேட்பேன்? அல்லாஹ் சொல்லுவான், அப்படி இருந்தால் மூசா, உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்பேன். நியாமத்துக்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நியாமத் ஆரோக்கியம். 3வது உலகமே தேடிக்கொண்டிருக்கிற நிம்மதி, அது யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. உலகம் நிம்மதியை தேடி அலைகிறது, பேயாய் அலைகிறது, பேராசைப்படுகிறது இல்லையா? அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது? திக்ரிலையும் திலாவத்திலும் தான் நிம்மதி இருக்கிறது. உலகத்துக்கு தெரியல, காசு பணத்தில் நிம்மதி இருக்குது, சொத்து சுகத்தில் நிம்மதி இருக்குன்னு அலைகிறான். 4வது இஸ்ஸத், அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கண்ணியம், நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை கேவலப்படுத்துவான்.
அஞ்சாவது முஹப்பத், பாசம், பிரியம். இது ரப்புக்கு சொந்தமானது இல்லையா? இந்த அஞ்சையும் அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான் தெரியுமா? அல்லாஹ் அல்லான்னு யார் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இதுதான் அஜர்த்துமார்களுக்கு காலம் முழுக்க காலல்லா கால ரசூல், இதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, எதுக்குமே தெரியாது. அதனால் அவங்களுக்கு அஜர்த்துமார்க பிரியாணி சாப்பிட்ற மாதிரி துனியாவில் ஒரு ஆளும் சாப்பிட்ருக்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? 7 நாள் 5 நாள். அதே மாதிரி ஆரோக்கியம், மற்ற நாள்லாம் அப்படி சாப்பிட்டா அட்டாக்கில் செத்து போயிடுவான். இவர் ஓதுறதுலையே எல்லாம் செரிச்சு போயிடுது, எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் அதே ரெடி ஆகிடுது. சுக்கூன், உலகத்தில் 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்கிறது யாருன்னு இவங்க தான். டவுன் பஸ்லேயே கொரட்டை விட்டு தூங்கிட்டு எங்கே படுத்தாலும் தூக்க வர்ற ஒரே ஆளுக யார் தான்? இஸ்ஸத், கண்ணியம். ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், எங்கும் கண்ணியத்தோடு மதிக்கப்படுபவர்கள் அவர்கள்தான். முஹப்பத், சமுதாயத்தின் மீது அக்கறை, உண்மையான பாசம். சமூகமும் யார் சொன்னால் கேட்கும்? இவர்கள் சொன்னால். காரணம் அல்லாஹ்வின் அமைப்பு. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவதால் இந்த 5ஐயும் இலவசமாக அல்லாஹ் கொடுக்கிறான். நாமும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் இந்த 5ம் இலவசமாக கிடைக்கும். அதுதான் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. நிறைவாக அல்ல ஆயாத், குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகிறது. இந்த குர்ஆன் அல்லாஹ் அக்பர், உலக பொதுமறை. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, யார் வேண்டாலும் எடுத்து படிக்கலாம். அல் குர்ஆன் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குர்ஆனினுடைய ஆற்றல். தாய்மார்களே, தயவு செய்து பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்கள். குர்ஆன் ஓத தெரியாத ஒரு புள்ள கூட இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடாது. இதுக்கு அஜர்த்து மட்டும் காரணம் இல்லை, நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளை ஓதுன்னு இல்லை, பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் குர்ஆனை கொடுத்தால் அவர்கள் ஓதுகிற காலமெல்லாம் இது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங். எல்எம்எல் இல்லையா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எதுன்னா இதுதான். பக்கத்து வீட்டு பிள்ளையை குர்ஆன் ஓத அனுப்புங்க. நான் நிறைய வரலாறை சொல்ல முடியும், 1-2 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லாஹ் அக்பர். 70 வயசு, இது நான் கண்ட அனுபவங்கள். 70 வயசு தாய்மார்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 70 வயசு. முகமது அலி ஹாஜியார் பேரையும் சொல்கிறேன். கரும்பு கடை எந்த ஊரில் இருக்கு? கோயம்புத்தூர். ஹாஜியார் எப்படி இவ்வளோ வேகமாக முன்னேறினீங்க? 7-8 கடை, 60-70 பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஹாஜியார் எப்படி நீங்கள் முன்னேறினீங்க? பொதுவாக வயசானவங்கள்ட்ட கேட்டால் அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஒட்டு சாக்கு தான் கொண்டு வந்தேன், இங்கே தான் போட்டு வியாபாரம் பண்ணேன், அல்லாஹ் பறக்கச் செஞ்சான், எனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம். நல்லது ஹாஜியார், அல்லாஹ்வினுடைய அருளால் 70 வயதிலே அல்லாஹ் இவ்வளவு பறக்கச் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன், அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு தெரியும் ஹாஜியார்? 15 வயசு விளையாட்டு பருவம் விட்டுருங்க, பாக்கி 55 வருஷம், வருஷத்துக்கு ஒரு சூறான்னா கூட 55 வருஷத்துக்கு 55 சூறா தெரியணுமே. பக்கராவில் இருந்தெல்லாம் வேணாம் ஹாஜியார், பின்னாடி இருந்து ஓதுனாங்களா இல்லையா? குல்லாவது பிரபின் நாசி, குல்லாவது பிரபில் பலக்கு, குல்குவல்லா, இப்படி பின்னாடி இருந்து ஒரு 55 சூறா தெரியணுமே, உங்களுக்கு எவ்வளவு தெரியும் ஹாஜியார்? அவர் கண் கலங்கினார். ஹஜரத் 4 சூறா தான் தெரியும், இந்த விஷயத்துக்குள்ளே நான் வரவே இல்லை ஹஜரத், துன்யா என்னை பிடிச்சி இழுத்து போட்டுரு ஹஜரத், 4 சூறா தெரியும், அல்ஹம்து சூறா தெரியும், குல்குவல்லா தெரியும், குல்லாவது பிரபில் ஃபலக், குல்லாவது பிரபின் நாஸ் தெரியும். கவலைப்பட்டார். 76 வயதிலே அவர் வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆகிற போது அவர் ஹாஃபிதுல் குர்ஆன், 30 ஜுஸுவையும் மனனம் செய்த ஹாஃபில். அதில் அவர் இடையிலே சொன்ன ஒரு விஷயத்தையும் நினைவுபடுத்துவேன். ஹஜரத் நிறைய மறதி இருந்துச்சு 70 வயசுல, குர்ஆன் ஓத ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ரப்பு மறதியை போக்கிட்டான் ஹஜரத், மறதியை போக்கிட்டான். 76 வயதிலே ஹாஃபிதானார். இப்போ குர்ஆன் ஓத தெரியல, எனக்கு தெரியாதுன்னு அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியுமா? அதனால இந்த பிஞ்சு உள்ளங்களுக்கெல்லாம் குர்ஆனை கொடுங்கள். தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்கள். குர்ஆன் ஓத தெரியாத ஒருவர் கூட இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் 3 வயசுல எல்லாம் குர்ஆன் கொடுத்துட்டாங்க. பக்தியாரே காக்கி ரஹமத்துல்லா எங்கே அடங்கியிருக்கிறாங்க? பக்தியாரே காக்கி எங்கே அடங்கியிருக்காங்க? யாராவது சொல்லுங்களேன். டெல்லியில் அடங்கியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு 3 வயசு. அஜ்மீர் நாயகத்தை கூட்டிகிட்டு வாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, தேன் தொட்டு வச்சு அலிபா ஆரம்பிக்கட்டும். அது மாதிரி வந்து தேன் தொட்டு வச்சு அலிபே ஆரம்பித்தா
பக்தியாரை காக்கி சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறார் 3 வயசுல. நெத்தியில் முத்தமிட்டு, தம்பி வேற ஏதாவது தெரியுமா, குல்லுவல்லா ஓதுவார், குல்லாவது பிரபில் பழக்கு ஓதுவாருன்னு நினச்சி வேற ஏதாவது தெரியுமான்னு கேட்டா, சூரத்துல் பக்கராவை ஓதட்டுமா, ஆலை இம்ரானை ஓதட்டுமா, நிசாவை ஓதட்டுமா, 18 ஜுசு எனக்கு தெரியுங்கிறார் 3 வயசுல. அஜ்மீர் நாயை கட்டி அணைச்சி வீடே சுற்றி வந்துட்டு, தம்பி இவ்வளோ அழகாக ஓதுகிறாயே, எப்படி கற்றுக்கொண்டாய், எப்படி கற்றுக்கொண்டாய்? அந்த 3 வயசு பையன் சின்ன பிள்ளை சொல்லுச்சு, என்னை மடியில் போட்டு எங்கள் அம்மா ஓதிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டு கேட்டு மனனம். தாய்மார்களே, இந்த மடியில் போட்டு ஓதுகிற பழக்கம் காணாமல் போச்சே. பாலவாக்கத்துலலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களிடத்தில் இரண்டாவது ஒரு விஷயத்தை இதை சொல்லி நான் வாக்குறுத்தாவான் சொல்லி விடுவேன். தாய்மார்களே, தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை நீங்களும் கற்றுக் கொடுங்கள். தகப்பனின் மரியாதையை சொல்லிக் கொடுங்கள். தாயின் மரியாதையை பற்றி எல்லா தகப்பனும் சொல்லிக் கொடுக்குறான். அம்மா மறந்துடாதடா, உன்னை 10 மாதம் சுமந்தவடா, தாயை மறந்துடாதடா, உனக்கு போஜனம் கிடைக்காதடா, வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காதடா, எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறாங்கம்மா. ஆனால் தாய்மார்கள் தகப்பனை பற்றி சொல்கிறீங்களா? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, டே வாப்பா மறந்துடாதடா, காரணம் நான் 10 மாதம் தாண்டா சுமந்தேன், ஆனால் என்னையும் உன்னையும் தலையிலும் தோளிலும் சுமந்து கொண்டிருக்கிறாரடா. கல்யாணத்தில் இருந்து கடைசியில் போற வரைக்கும் குடும்பத்தை சுமந்து கொண்டே இருப்பவர் தகப்பன். பிள்ளைகள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, சுமந்து கொண்டே இருக்கிற இந்த தகப்பனை பற்றி சொல்லி கொடுத்தோமா? ஆனால் நம்ம வீடுகளில் இப்போ சமீப காலமாக என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா பிள்ளைகள்கிட்ட, டே கொப்பனை நம்பாத, அது லூஸு, அது பேச்சை கேட்டால் நீ விளங்க மாட்ட, கொப்பை சரியில்லடா, தயவு செய்து சொல்லாதீர்கள். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் தகப்பன் எதிரியாக தெரிகிறான். சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிற நிதர்சன உண்மை, 60 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் வீட்டில் அனாதைகளாக இருக்கிறார்கள். ஆண்கள் 60 வயதுக்கு மேலே உட்கார்ந்து பேசுகிற பிள்ளைகள் இல்லை. தகப்பட்ட உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க வாப்பா, உங்களுக்கு என்ன செய்து வாப்பா, நாங்கள் என்ன செய்யணும் வாப்பா என்று சொல்லுகிற பிள்ளைகளை இழந்திருக்கிறோம். அதற்கு காரணம் யார்? அப்போ அந்த மார்க்கத்தை இவங்க தெரியறதோடு சேர்த்து நாமும் தெரிந்து பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் அகலாக்குகளையும் கொடுத்து ஐங்கால தொழுகையாளிகளாக நாமும் இருந்து இவர்களையும் உருவாக்கி, அப்போ ஆதாபுகள், அகலாக்குகள், அதுக்காறுகள், துவாக்கள், ஆயாத்துக்கள் இதையெல்லாம் ஓதுகிற பழக்கம் இங்கிருந்து தான் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மதரசாவையும் கபூல் செய்வானாக, இங்கு ஓதுகிற மாணவ மாணவிகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார்கள். பார்க்கும்போதே அதிசயமாக இருக்குது, இவ்வளவு பாடுபட்டுருக்கிறாங்க. தமிழகத்தில் ஒரு முன்னுதாரணமாக மக்தப் மதரசா ஏசி ரூமுக்குள்ளே வச்சு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இவ்வளவு அகலாக்குகளை சொல்லித்தரணுங்கிறது உபைதுல்லா ஹஜ்ரத் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு பாடம். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நாம் மட்டும் ஓத வைக்காமல் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பிள்ளைகளை கொண்டு வரலாமா, நியத் பண்ணலாமா? அவங்க எப்பெல்லாம் ஓதுறாங்களோ அந்த நன்மையெல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரையும் கபூல் செய்வானாக, எல்லோருடைய ஹலாலான ஹாஜாத்துக்களை நிறைவேற்றி தருவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்ரத் அவர்கள் தங்களுக்கே உரிய பாணியில் மிக நெகிழ்ச்சியான பல சம்பவங்களையும் பெற்றோர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டிய பல வரலாறு நிகழ்ச்சிகளையும் ஹஸ்ரத் அவர்கள் நமக்கு முன்னால் கூறி சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அதை எடுத்து பின்பற்றக்கூடிய நல்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய அழைப்பை ஏற்று ஹஸ்ரத் அவர்கள் மிக சிறப்பான பயானை நமக்கு முன்னால் நிகழ்த்தியதற்காக வேண்டி ஹஸ்ரத் அவர்களுக்கு நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. ஹஸ்ரத் அவர்களுக்கு இப்பொழுது சால்வை அணிவித்து கண்ணியம் செய்யப்படுகிறது. இந்த கண்ணியத்தை ஹாஜி எம் ஷேக் அப்துல் காதர் அவர்கள் ஹஸ்ரத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மதரசாவுடைய நினைவு விருதையும் ஹஸ்ரத் அவர்களுக்கு வழங்குவார்கள். அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் அவர்களுக்கு நீடித்த ஆயுளையும்
நோயற்ற வாழ்வையும் இன்றும் அதிகமான மக்களுக்கு ஹிதாயத்தையும் ஹஸ்ரத் அவர்கள் மூலம் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக என்பதாக நாம் துஆ செய்து கொள்கிறோம்.